மயக்கம் என்பது திடீரென தற்காலிகமாக சுயநினைவை இழப்பது, உடல் தோரணை இழப்புடன் தொடர்புடையது, அதைத் தொடர்ந்து தானாகவே முழுமையாக குணமடைவது என வரையறுக்கப்படுகிறது. இந்த கல்வி பிரிவு சுகாதார நிபுணர்களுக்கான மருத்துவ கண்ணோட்டத்தை வழங்குகிறது. இதன் நோக்கம் நிலையை வரையறுப்பது, அதன் நோய்க்கூறு உடலியலை புரிந்துகொள்வது மற்றும் மதிப்பீட்டிற்கான ஒரு முறையான அணுகுமுறையை கோடிட்டு காட்டுவது ஆகும். மயக்கத்தின் போது நோயாளி பொதுவாக அசைவற்று இருப்பார். மருத்துவ அறிகுறிகளில் பெரும்பாலும் குளிர்ச்சியான உறுப்புகள், பலவீனமான நாடித்துடிப்பு மற்றும் ஆழமற்ற சுவாசம் ஆகியவை அடங்கும். இந்த உடல் வெளிப்பாடுகளை அங்கீகரிப்பது நிகழ்வை அடையாளம் காண்பதற்கான முதல் படியாகும். ஏனெனில் சுயநினைவு இழப்பின் தற்காலிகத்தன்மை உண்மையான மயக்க நிகழ்வின் அடையாளமாகும். மயக்கத்தை வலிப்பு நோயிலிருந்து வேறுபடுத்துவது மிகவும் முக்கியமானது, ஏனெனில் அவற்றுக்கு வெவ்வேறு அடிப்படை வழிமுறைகள் உள்ளன. மயக்கத்தின்போது தற்காலிக தன்னிச்சையற்ற தசையிழுப்புகள் ஏற்படலாம் என்றாலும், நீண்டகால வலிப்பு செயல்பாடு அல்லது குழப்பத்தின் பிந்தைய நிலை வலிப்பு கோளாறை குறிக்கிறது. மயக்கம் குணமடைந்தவுடன் மனநிலைக்கு உடனடியாக திரும்புவதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது. பெரும்பாலான மயக்க நிகழ்வுகளின் நோய்க்கூறு உடலியல் தற்காலிக உலகளாவிய மூளை ஹைப்போபெர்ஃபியூஷனில் வேரூன்றியுள்ளது. இது மூளைக்கு போதுமான இரத்த ஓட்டம் இல்லாதது. இது பொதுவாக இதய வெளியீட்டில் ஏற்படும் குறைவால் ஏற்படுகிறது. இந்த முக்கிய வழிமுறையை புரிந்துகொள்வது நோயாளி ஏன் இவ்வளவு திடீரெனவும் சுருக்கமாகவும் சுயநினைவை இழந்தார் என்பதை அடையாளம் காண அவசியம். முக்கியமான இதய வழிமுறைகளில் பெருநாடி ஸ்டெனோசிஸ் போன்ற வெளியீட்டு தடைகள் மற்றும் இதய செயலிழப்பு ஆகியவை அடங்கும். இதயத் துடிப்பு போதுமான வெளியீட்டை பராமரிக்க மிகவும் வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ மாறும் அரித்மியாவும் ஒரு முக்கிய காரணியாகும். இந்த நிலைகள் மூளைக்கு போதுமான இரத்தத்தை பம்ப் செய்யும் இதயத்தின் திறனை நேரடியாக பாதிக்கின்றன. மயக்கத்தின் மிகவும் பொதுவான வடிவம் வாசோவேகல் ஆகும். இது இதயத் துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் இரண்டையும் குறைக்கும் ஒரு அனிச்சையின் விளைவாகும். இந்த அனிச்சை இதயத்திற்கு சிரை திரும்ப வருவதை குறைக்கிறது. இதனால் மூளைக்கு இரத்த ஓட்டம் தற்காலிகமாக குறைகிறது. இது சில நபர்களில் குறிப்பிட்ட மன அழுத்தங்கள் அல்லது நீண்ட நேரம் நிற்பதால் தூண்டப்படுகிறது. மற்றொரு அடிக்கடி ஏற்படும் காரணம் குறிப்பாக வயதானவர்களில் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் ஆகும். ஒருவர் நிற்கும்போது ஏற்படும் இரத்த அளவின் ஈர்ப்பு மாற்றத்திற்கு உடல் போதுமான அளவு ஈடு செய்ய தவறும்போது இது நிகழ்கிறது. இரத்த அழுத்தத்தில் ஏற்படும் குறைவு மூளையின் உயர் மையங்களை அடையும் ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தத்தின் தற்காலிக பற்றாக்குறைக்கு வழிவகுக்கிறது. குறைவாக மயக்கம் போதுமான மூளையடி மூலக்கூறு இல்லாததால் ஏற்படலாம், அதாவது கடுமையான ஹைப்போகிளைசீமியா. சுயநினைவு இழப்பு இறுதி விளைவாக இருந்தாலும் இதயத்துடன் தொடர்புடைய மயக்கத்தை விட இதன் தொடக்கம் பொதுவாக அவ்வளவு திடீரானது அல்ல. இந்த சந்தர்ப்பங்களில் மூளைக்கு போதுமான இரத்த ஓட்டம் உள்ளது, ஆனால் இரத்தத்தில் தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லை. மயக்கத்தின் மதிப்பீடு ஒரு முக்கியமான செயல்முறையாகும். இது அடிப்படை காரணத்தை அடையாளம் காண்பதில் கவனம் செலுத்துகிறது, ஏனெனில் சில காரணங்கள் உயிருக்கு ஆபத்தானவை. முழுமையான நோயாளி வரலாறு மற்றும் விரிவான சாட்சி கணக்குகள் மிக முக்கியமானவை. நோயாளி பார்க்கப்படும் நேரத்தில் நிகழ்வு பெரும்பாலும் கடந்துவிட்டதால் இந்த விவரிப்புகள் உங்கள் முதன்மை கருவிகள் ஆகும். சேகரிக்க வேண்டிய முக்கிய விவரங்களில் நிகழ்வுக்கு முன் நோயாளியின் செயல்பாடு மற்றும் நிலை மற்றும் குமட்டல் அல்லது படபடப்பு போன்ற எச்சரிக்கை அறிகுறிகளின் இருப்பு ஆகியவை அடங்கும். நீங்கள் குணமடையும் காலத்தின் கால அளவையும் தீர்மானிக்க வேண்டும். இந்த குறிப்புகள் தீங்கற்ற வாசோவேகல் தூண்டுதல்களுக்கும் மிகவும் தீவிரமான திடீர் இதய நிகழ்வுகளுக்கும் இடையில் வேறுபடுத்த உதவுகின்றன. உடல் பரிசோதனையில் ஆர்த்தோஸ்டாட்டிக் முக்கிய அறிகுறிகள் இருக்க வேண்டும். இதில் நோயாளி படுத்திருக்கும் போதும் மற்றும் நின்ற பிறகும் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை அளவிடுவது அடங்கும். கூடுதலாக மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்டமைப்பு இதய நோயின் முணுமுணுப்புகள் அல்லது பிற அறிகுறிகளை கண்டறிய கவனமான இதய ஒலிப்பு அவசியம். சில சிவப்பு கொடி கண்டுபிடிப்புகள் ஒரு தீவிரமான காரணத்தை குறிக்கின்றன மற்றும் உடனடி தீவிர மதிப்பீட்டிற்கு உத்தரவாதம் அளிக்கின்றனர். இவற்றில் உடல் உழைப்பின் போது ஏற்படும் மயக்கம் மற்றும் திடீர் மரணத்தின் குறும்பு வரலாறு ஆகியவை அடங்கும். இந்த காரணிகள் இருக்கும்போது ஆபத்தான இதய காரணத்தின் நிகழ்தகவு கணிசமாக அதிகரிக்கிறது. இது மிகவும் அவசரமான கண்டறியும் பாதையை அவசியமாக்குகிறது. கட்டமைப்பு இதய நோயை குறிக்கும் மருத்துவ கண்டுபிடிப்புகளும் முக்கிய சிவப்பு கொடிகளாகும். உடல் பரிசோதனையின் போது அல்லது ஆரம்ப சோதனைகள் மூலம் இவற்றை கண்டறிவது முக்கியம்.
இந்த கண்டுபிடிப்புகள் நோயாளியின் வரலாறுடன் இணைந்து எந்த நோயாளிகளுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் மற்றும் யார் வெளிநோயாளர் அமைப்பில் பாதுகாப்பாக நிர்வகிக்கப்படலாம் என்பதை தீர்மானிக்க மருத்துவர்களுக்கு வழிகாட்டுகின்றன. சுருக்கமாக, மேலும் சோதனைகளுக்கு வழிகாட்ட ஒரு நுட்பமான வரலாறு, கவனம் செலுத்திய உடல் பரிசோதனை மற்றும் சிவப்பு கொடி கண்டுபிடிப்புகளை அடையாளம் காணுதல் அவசியம். ஒரு முறையான மதிப்பீட்டை பின்பற்றுவதன் மூலம் சுகாதார நிபுணர்கள் தீங்கற்ற காரணங்களை ஆபத்தானவற்றிலிருந்து வேறுபடுத்தலாம், பொருத்தமான நிர்வாகத்தை உறுதி செய்யலாம் மற்றும் இறுதியில் திடீர் மரணம் போன்ற பாதகமான விளைவுகளின் ஆபத்தை குறைக்கலாம்.